நமஸ்காரம். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபிச்ச கீயத்தே. இது லக்ஷ்மி தந்திரம் அப்படிங்கிற நூலில் இருக்கிற ஒரு ஸ்லோகம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ரட்சிக்கிறார், நம் அனைவரையும் காப்பாற்றுகிறார். ஆனால் அதை அவர் தனித்து செய்யாமல் மகாலட்சுமியோடு சேர்ந்தே தான் ரட்சிக்கிறார். இந்த சம்பிரதாயத்துக்கே பெருமை, சனாதன தர்மத்துக்கே பெருமை. ஆண் கடவுள் மட்டும் தனித்தில்லை, பெண் கடவுளோடு சேர்ந்து தான் இருக்கிறார். திருமால்னு தான் சொல்கிறோம், ஸ்ரீமன் நாராயணன்னு தான் சொல்கிறோம். அப்போ எப்போதுமே பெண்ணனுடைய பேர் முன்னாடி வைத்து கணவனான பகவானுடைய திருநாமம் பின்னாடி உள்ளது. பல இடத்துல பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மன் என்று தானே எல்லா இடத்துலையும் திருநாமம் பார்க்குறோம். ஸ்ரீனிவாசன் சொல்லச்சேவே ஸ்ரீதானே முன்னால் இருக்கிறாள். இதெல்லாம் எதனால் தெரியுமா இப்படி வந்திருக்கு? திவ்ய தம்பதிகளுடைய அருள் வேணுங்கிறதுக்காக. தம்பதி ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும், பகவானும் பிராட்டியும் திவ்ய தம்பதிகள். அவர்கள் எப்போ திவ்ய தம்பதிகளாக இருக்கார்களோ அவர்கள் என்ன விருப்பப்படுறா தெரியுமோ? சாஸ்திரத்திலே 4 வகைப்பட்ட ஆசிரமங்களை குறித்துள்ளனர். பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், சந்நியாசாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம். பிரம்மச்சாரி ஆசிரமம் தெரியும், கல்யாணமாகாத பிள்ளை படிச்சுன்னு இருக்கிறது. கிரகஸ்த ஆசிரமம் தான் இல்லறம் என்ன சொல்கிறோமோ இல்லையோ, அது இல்லறம். இல்லறம்தான் தர்மம். இல்லறம் அல்லது நல்லறம் இல்லைன்னு சொல்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுதல். கல்யாணம்ங்கிறது எதுக்கு சாஸ்திரம் ஒத்துருக்கு தெரியுமோ? நாம் நினைக்கிறா போலே ஏதோ வீடு வாசல் வாங்கிறதுக்கு, குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கு, அப்படியே சுகம் அனுபவிக்கிறதுக்கு, இதுக்கு மட்டும் கல்யாணம் இல்லை. 2 பேருமாக சேர்ந்து பிரம்மத்தை தேட வேண்டும். ஒரு பிள்ளை பெண்ணோட கையை பிடிக்கும் போதே கிருப்ணாமி, பெண்ணே உன்னுடைய கையை பிடிக்கிறேன். எதுக்கு தெரியுமோ? பிரம்மலோக விஜிகீஷையா, பிரம்மத்தை அறிஞ்சிக்கணும். 2 பேரும் சேர்ந்து தேடினா சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இருக்கவே இருக்கு, எல்லா குடும்ப சுகத்தையும் பகவான் கொடுக்கத்தான் போகிறார். கல்யாண நேரத்திலேயே சப்தபதிங்கிறது நடக்கும்போது பிள்ளை பெண்ணனுடைய காலை பிடித்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறார். அப்போ ஒவ்வொரு அடியிலேயும் உன்னை விஷ்ணு தொடர்ந்து வரட்டும், விஷ்ணு தொடர்ந்து வரட்டும் தான் கூறுகிறார். அப்போ இல்லறத்தில் கூடவே பகவான் நமக்கு இருந்து நமக்கு வேண்டிய சுகத்தை கொடுப்பார். அதே சமயம் வெறும் இந்த சின்ன சுகத்துக்கு மட்டும் நம்ம மயங்கிடக்கூடாதே. அதுக்கு மேலே பெரிய இன்பம், மகா சுகமான பிரம்மானந்தம் இருக்குது. அதுக்குத்தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து தேழணும். இது கலியுகம். அடுத்து 2016 கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த சமயத்தில் போய் பிரம்மானந்தத்தை தேடுறதுக்கும், சாஸ்திரம் சொன்னபடி வாழறதுக்கும், தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கும், ஏழை எளியவர்களுக்கு சோறு போடுறதுக்கும், இதுக்கெல்லாம் இல்லறம்னு பார்க்க முடியுமாண்ணா? ஏன் கூடாது? மனம் இருந்ததுன்னா தாராளமாக மார்க்கம் கிடைக்கும். இன்னைக்கு எத்தனை ஆண்களுக்கும் எத்தனை பெண்களுக்கும் தர்மத்தின்படி வாழணுங்கிற ஆசை இருக்குது தெரியுமோ? சந்நியாசியும் இல்லறத்தில் இருக்கிறவாளை எதிர்பார்த்து தான் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். பிரம்மச்சாரியும் இல்லறத்தில் இருக்கிறவாளை பார்த்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அப்போ பிரம்மச்சாரிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் உணவு போட போகிற கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா எவ்வளவு உயர்ந்தவா! அந்த பொறுப்பை பல ஆண்களும் பெண்களும் இப்போ உணர ஆரம்பித்து விட்டனர். ஆனால் அப்படி யாரெல்லாம் உணர்ந்திருக்கமோ அவர்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும். பக்தி இருக்கிறவாளிடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும். பிரம்மத்தை ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிற ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கணும். இது உள்ளத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. இப்போ நல்ல பக்தையாக பொண்ணு இருக்கா, பக்தனா பிள்ளை கிடச்சா நன்னா ஒத்து போயிடும் இல்லையா? அதனாலே யாருக்கெல்லாம் பக்தியில் விருப்பம் இருக்கோ, ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கோ, அவர்களுக்காக ஒரு மேட்ரிமனி சர்வீஸ் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு விருப்பம் இருந்தது. ஏற்கனவே கூட பண்ணியிருந்தோம். லக்ஷ்மி கல்யாணம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. லக்ஷ்மி தேவி பகவானை கல்யாணம் பண்ணியிருக்கா. எல்லாரும் பெண்களாக இருக்கிற எல்லாருமே லக்ஷ்மியினுடைய அம்சம்தான், ஆண்களாக இருக்கிற எல்லாருமே விஷ்ணுவனுடைய அம்சம்தான். அப்போ அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற விருப்பம் இருந்தால் அவர்களுக்காக மட்டும் சிறப்பாக இந்த சேவை கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் மூலமாக வழங்கப்படுகிறது. இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
உங்கள் பேரை சொல்லிக்கலாம், உங்கள் ஊரை சொல்லிக்கலாம், கோத்திரம் சொல்லலாம், சூத்திரம் சொல்லலாம், நட்சத்திரம் சொல்லலாம், உங்களுக்கு ஏற்றவர்களாக மற்ற பிள்ளைகள் இருக்கிறார்களான்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், பக்தியில் விருப்பம் இருக்கிறவா இங்கே பதிவு பண்ணிங்கோ. உங்களுக்கே தெரியும், கேட்கலாமா, கல்யாணம் பொண்ணு பிள்ளைன்னு பார்க்குறச்சே ஒரு திருப்பாவை தெரியுமா, திருப்பல்லாண்டு தெரியுமா, வார கடைசியிலான்னு பூஜிக்கிறதுக்கு தெரியுமா, என்னான்னு பூஜைன்னா தெரியுமா, அதன் முக்கியத்துவம் தெரியுமா? அவ்வளவா கேட்கவே பயப்படுறோமே. ஒரு வேளை இது எல்லாத்தையும் கேட்டுவிட்டா 10ஆம் பசலிகள்னு சொல்லிடுவாளோ என்னமோ. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். பல பேருக்கு அதை கண்டு பயம் இருக்கலாம். ஆனால் எத்தனை பேருக்கு பயம் கிடையாது தெரியுமோ? எத்தனை பேர் மனசால் ஆசைப்படுறா தெரியுமா? நமக்கேற்ற பக்தனான கணவன் வரணும், நமக்கேற்ற பக்தையான மனைவி வரணும், 2 பேரும் சேர்ந்து பக்தர்களுக்கு தொண்டு புரியணும். அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவாளுக்கு இந்த இடம் இப்போ ரொம்பவே உங்களுக்கு உபயோகப்படும். அதனாலே இது ஒரு தகவல் கொடுக்கக்கூடியது. அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக நாங்கள் பண்ணிட போகிறதில்லை. இது இலவசமான ஒரு சேவை. அதனால் லக்ஷ்மி கல்யாணத்தில் உங்கள் பெண், உங்கள் பிள்ளை, ஆறாறு நீங்கள் பேரம் பேத்தி இல்லை கல்யாண பொண்ணு பிள்ளையாகவே இருந்தீங்கன்னா உங்களுடைய தகவல்கள் பதிவு பண்ணி வச்சுங்கோ. நேர்மையாக நடந்துக்கணும். ஒருத்தருக்கொத்தர் புறஞ்சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உயர்ந்த எண்ணத்தோடு இருக்க வேண்டும். கண்டிப்பாக நடக்கும். திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் ஏற்படட்டும். இந்த வெப்சைட் மூலமாக, இந்த சேவை மூலமாக ஆரெல்லாம் தம்பதிகளாக ஆக போகிறீர்களோ கண்டிப்பாக திவ்ய தம்பதிகளுடைய அருள் அந்த தம்பதிகளுக்கு நீங்காது இருக்கட்டும். குழந்தைகள் எல்லாரும் பக்தர்களாக பிறக்கணும். மேலே மேலே இந்த தம்பதிகளுக்கே பக்தி வளரணும். ஆந்தனையும் பக்தர்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அப்படிங்கிற எண்ணத்தோடு பதிவு செய்து கொண்டு இந்த சேவையை நன்கு உபயோகப்படுத்திக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.